ஹாய், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் சேனல். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்கழி முடிஞ்சு தை பிறந்துடுச்சு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே இனிமேல் நல்லதாக நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு பூஜை ஒர்க்லாம் முடிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பூஜை பாத்திரம்லாம் நேற்று மட்டும்தான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பொட்டு குங்கெல்லாம் வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அதோட வேலையை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா சுவாமிக்குமே நான் தண்ணி விட்டு மட்டும்தான் தொடச்சிட்டு பூஜையை பண்ணேன். பிள்ளையாருக்கு, சிவனுக்கு, சாய்பாபாவுக்கு எல்லாருக்குமே தண்ணியில் கொஞ்சமாக பன்னீர் விட்டு எல்லாரையுமே நான் தண்ணி விட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சந்தனம்லாம் வச்சு அவங்களுக்கு மாலையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை பாத்திரத்துக்கு எல்லாம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்கழி இப்போ தான் பிறந்தது போல் இருந்துச்சு. அதுக்குள்ளே முடிஞ்சு தையும் பிறந்துருச்சு. நாட்கள் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வேகமாக போய்கிட்டுருக்கு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல எடுத்து வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் வாசலில் கோலம்லாம் கூட போடலை. சரி, இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா, ஏன்னா குட்டி தம்பி எழுந்திரிச்சானா ஃபஸ்ட்டு நம்மளை இந்த வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான், கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கோலம் போடுறதுன்னு யோசிச்சு கடைசியில் பொங்கல் பானை கோலம் போட்டாகணுன்ட்டு பானை கோலம் போடலான்ட்டு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். நிலவாசலுக்கு மஞ்சள்லாம் தேய்ச்சிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டேன். இவ்வளோ தூரம் போட்டு, ஆனால் குட்டி பாப்பா எந்திரிச்சு கிளக்காமல் இருக்கணும் சாமி கும்பிட்ற வரைக்கும்ட்டு வேண்டிக்கிட்டே போட்டுட்ருந்தேன். ஏன்னா அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா ஒரே செகண்டு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்து அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே போட்டுடணும் அப்படின்ட்டு கடகடன்னு போட்டுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கோலம். ஏன்னா எனக்கு போட தெரியாதுன்னு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சால் போல் 1 2 சும்மா அப்படி இப்படியும் இழுத்து விட்டு போட்டுட்டேன். பானையும் வரைஞ்சிட்டேன், கரும்பும் வரைஞ்சிட்டேன் வெற்றிகரமாக.
பொங்கல் தேர்ஸ்டே வந்ததுனால இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் லீவு. வீக் டேஸில் தேர்ஸ்டே எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் தேர்ஸ்டே இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஒன்றா செலிப்ரேட் பண்ண முடியும். இல்லைனா நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லைனா அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு தான் போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து இன்றைக்கி தேர்ஸ்டேல வந்துடுச்சு பொங்கல், அதனால் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொண்டாடினோம். பசங்களெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, 2 பேருமே குளிப்பாட்டிட்டு 2 பேருக்குமே ஒரே காஸ்டியூம் தான் எடுத்திருந்தோம். 2 பேருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சார் வேஷ்டி கட்டிட்டு நடக்க ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகுது. அவர் வேஷ்டி கட்டிட்டு நடக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவர் நடக்கிறத பார்க்கும்போது. நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சு கும்பிட்டோம். ஏன்னா அத்தை வீட்டில் நாங்கள் எல்லாருமே போய் அங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக நம்ம வீட்டில் சிம்பிளாக வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் அங்கே கிளம்பலான்ட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கும் வெளியில் பானை வச்சு பொங்கல் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை. அடுத்த வருஷமாவது அந்த ஆசை நிறைவேறுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் பசங்கள்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. என் பையனும் சரி, எங்கள் மூத்தார் பையன் அவங்களும் வந்து பானையில் பொங்கல் வைக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் அது மாதிரி செய்யணுன்ட்டு பிளான் பண்ணி எப்படியாவது முடிச்சிடணும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். எங்களோடது வந்து இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு அதில் கொஞ்சமாக தயிர், வாழைப்பழம் பிசைஞ்சு போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு அதை நாங்கள் பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் எங்களுடைய வழக்கம். நாங்கள் இப்படி தான் இது பண்ணுவோம். ஆம்பளை பசங்களுக்கு என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸு வந்தாலுமே இந்த வேஷ்டி சட்டை போட்டாலேயுமே ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு தனி லுக்கு தான். எனக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க 2 பசங்களுமே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.